கேப்டன் ஒருத்தர் அவர் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். அவர் பாட்டு நின்னா ஒரு 50 விக்கெட் 60 விக்கெட் வந்து இருக்காரு, விக்கெட் போதா மார்ச் அவுட்டா அவர் தான் இறங்கி இருக்கணும். இந்த சமால இருக்கிறதோ இல்ல ஆயுஷ் படுவினியா இருக்கிறதோ இல்ல மார்க்கமா இருக்கிறதோ அந்த மாதிரிலாம் இருக்காம அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும். இந்த டீம்ல எப்படி ஒரு பில்லரோ அந்த டீம்ல அந்த மாதிரி ஒரு பில்லர் கேள்றோம். அவர் என்ன பண்ணாரு, ஒன் டவுன் வந்தாரு, மேட்ச் நிறுத்தினாரு, வின் பண்ணி கொடுத்தாரு. அப்ப அந்த மாதிரி ரோல் யாரும் எடுக்கணும்? எதுக்கு அவ்வளவு காசு கொடுத்து எடுத்திருக்காங்க? எதுக்கு ஒரு கேப்டன்ஷிப்னு ஒரு ரோல் கொடுத்திருக்காங்க? வெறும் வந்து கீப்பிங் பண்ணிட்டு ஓவர்ஸை ஷஃபிள் பண்ணி கொடுக்கறது, வெறும் ஃபீல்டிங் செகண்ட் ஆஃப் மட்டும் பண்ணா போதுங்களா? டெஃபன் பண்ண போலிங் மட்டும் பாத்துனா போதுமா? பேட்டிங்கும் ஆடணும். அவர் அதுக்காக தான் அவர் எடுத்திருக்காங்களே. அந்த ரோல் அவர் பண்ணவே மாட்டார். அங்கதான் மிஸ் பண்ணிட்டாங்க. மெயினா மிஸ் பண்ணது அவரோட பர்ஃபார்மன்ஸே இல்ல இந்த சீசன் ஃபுல்லா இல்ல. ஓகே, பட் இந்த மாதிரி மேட்சஸ் க்ரூஷியல் மேட்சஸ் இறங்கி ஆடியே ஆகணும். அப்படி இன்ஜுரி கன்சர்ன் இருக்கான்றது ஐடியா இல்ல. மேபி இருந்தா கமெண்ட் பண்ணுங்க நீங்களும் யாராச்சும் வீடியோ பாக்குறவங்க. கமெண்ட்ரியில சொல்லிட்டே இருந்தாங்க எனக்கு வந்து ஒரு ஏதோ ஒரு இது இருக்கு, அதனாலதான் வந்து கையில் கூட பேண்டேஜ் மாதிரி போட்டிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. அதனாலதான் அவர் கொஞ்சம் ரொம்ப லேட்டா வந்தார். கடைசி 2 பால் வரதுக்கான ஒரு காரணமே அதான் நிறைய பேர் சொல்றாங்க. கீப்பிங்கே பண்ண முடியாதுப்பா. இல்ல தமிழ் கமெண்ட்ரி விட்டுருங்க, ஏன்னா எனக்கு தெரியல, நான் தமிழ் கமெண்ட்ரி பார்க்கல. கீப்பிங் பண்ண முடியாது. நீங்க சொல்ற கையில இன்ஜுரி எல்லாம் இருந்தா கிளவுஸை போட்டு பாலே பிடிக்க முடியாது. ஒரு வாட்டி வந்து அம்பையர் செக் பண்ணாங்க, நான் இல்லைன்னு இல்லை, ஆனா கீப்பிங்கே பண்ண முடியாத மாதிரி இன்ஜுரி இருந்தா